எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாரா அப்படிங்கிற ஒரு டாக் ஒரு மிகப்பெரிய அளவில் இப்போ பூதாகரமாகிட்டுருக்கு. அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் ஐபிஎஸ் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பாஜக கட்சியில் இணைகிறாரு. அவர் இணையும் போது சில முக்கியமான இந்த நாட்டோட பிரச்சனைகளை பற்றியும் அவர் பேசினார். என்ன அப்படின்னா, இதில் உள்ள சிஸ்டமேட்டிக் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சுக்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பேசினால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இதில் எடுக்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து அவர் சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அதாவது இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்தார். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகம் எங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்துச்சு. குறிப்பாக இளைஞர்கள் பாஜகவை நோக்கி நகர அந்த யாத்திரை மூலமாக தொடங்கினாருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, அதன் பின் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் நிறுவுறாரு. அந்த இளைஞர்கள் பட்டாளம், அதில் ஒரு சில இளைஞர்கள் பட்டாளம் விஜய் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க. இன்றைய நிலைமையில் பார்த்திங்கன்னா, தமிழக பாஜக மாநில தலைவராக கூட அண்ணாமலை இல்லை. அவருக்கு ஒரு தேசிய பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த பொறுப்பு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்திச்சா அப்படின்னா, ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. இப்போ அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருகிற 2026 ஜூன் மாதம் 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள். இந்த தினத்தில் ஒரு முக்கியமான அரசியல் அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி, அரசியல் அறிவிப்பு என்பதை விட ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறதான் இப்போ தமிழ்நாட்டு மத்தியில் ஒரு மிகப்பெரிய டாக்காக மாறி இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த புதிய கட்சிங்கிறது பாஜகவில் பயணிச்சுட்டு புதிய கட்சி தொடங்குறது என்பது கடந்த காலங்கள்லேயும் நிகழ்ந்திருக்கு. குறிப்பாக கர்நாடகாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கர்நாடகாவுடைய அந்த லிஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம், பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய லீடர் பிஎஸ் எடியூரப்பா பிஜேபியிலேருந்து விலகிட்டு தனியாக ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சி தொடங்கி அடுத்த தேர்தலில் பாஜக ஒரு தோல்வியை சந்திச்சு. அதுக்கு யார் காரணமாக இருந்தா அப்படின்னா, அந்த எடியூரப்பாவுடைய புதிய கட்சி தான் காரணமாக இருந்துச்சு. அதன் பின் எடியூரப்பா அந்த கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் அவர் பாஜகவில் இணைஞ்சார். மறுபடியும் அவருக்கு பாஜக வாய்ப்பு கொடுத்துச்சு. அவர் இப்போ ஒரு மூத்த தலைவராக இருக்கிறதுனால அவர் இப்போ கட்சி பணிகளில் இருந்து அதாவது கொஞ்சம் விலகி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இதை போல் நடக்குமா அப்படின்னா, அது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, எடியூரப்பாவுக்கு ஏஜ் 75க்கு மேலே இருக்கும். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் ஒரு யங் ஸ்டேஜ், ஒரு 40+ தான் இருக்கார். ஸோ அவர் நிச்சயமாக ஒரு கட்சி தொடங்கும்போது அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது இருக்கிற இந்த அரசியல் ட்ரெண்டை பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தான் இருக்கார். ஸோ அரசியல் களத்திலிருந்து நம்மளை அறியாமலேயே சில மூத்த கட்சி தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது அண்ணாமலை நிச்சயமாக ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாகுவார் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் நிச்சயமாக அவர் தனி கட்சி தொடங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து மிகப்பெரிய அளவில் வெளியாகுது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர மற்ற யார் சொன்னாலும் அதில் அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்காது. ஆகவே தனி கட்சி தொடங்க போகிறாரா இல்லை இந்த பாஜகவிலேயே பயணிக்க போகிறாரா என்ற தகவலை அண்ணாமலை தான் சொல்ல வேண்டுமே தவிர மற்ற தலைவர்கள் சொல்வதில் எந்த ஒரு கருத்தும் அதிகாரப்பூர்வமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்களால் உத்வேகம் பெற்று தான் நான் பாஜகவுக்குள்ள இணைஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அடுத்த லெவலில் ஒருவேளை அவர் கட்சி தொடங்கினாலும் நிச்சயமாக அவர் ஒரு விவேகானந்தரை முன்னிறுத்தியோ ஒரு ஒரு அந்தளவுக்கு ஒரு இளைஞர்களை கவரும் வகையாக தான் ஒரு அரசியலை அவர் முன்னெடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா இல்லையா அப்படிங்கிற தகவல் நிச்சயம் அவர்தான் சொல்ல வேண்டும். அதற்காக பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.